மாலை வணக்கம் மாணவர்களே. பொது தமிழ் 1 அதாவது முதல் பருவம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான இந்த வீடியோவில் வந்து சிலபஸ் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு வந்து தமிழில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வரப்போகுதுன்னு மட்டும் நம்ம ஒரு லைட் இன்ட்ரடக்ஷனோட போய்க்கலாம். ஏன்னா அதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து அழகு ஒன்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 டாபிக் வரும். இலக்கண வரலாறு அதில் ஒரு 2 டாபிக், அப்புறமா சங்க இலக்கியம் அதில் ஒரு 2 டாபிக், அற இலக்கியம், காப்பியங்கள் அதில் ஒரு உங்களுக்கு 3 டாபிக் வருது. அப்புறமா பக்தி இலக்கியமும் பகுத்தறிவு இலக்கியமும். ஸோ இதில் வந்து பக்தி இலக்கியம் வந்து ஒரு டாப்பிக்காகவும் பகுத்தறிவு இலக்கியம்னு ஒரு டாப்பிக்காகவும் பிரியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இலக்கண வரலாறு இது ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இலக்கண நூல்கள். இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் தமிழ் புக். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதும் சிலபஸ்லேயே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இலக்கண வரலாறு. அதில் இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து தொல்காப்பியம். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இதுதான் படிச்சிருப்போம். முதல் இலக்கணம் நூல் தான் அது தொல்காப்பியம் தான். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு 10 மார்க் இல்லைனா 5 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இலக்கண நூலில் முதல் தோன்றிய நூல் யாவை, அதை பற்றி குறிப்பு வரைக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பாயிண்ட் வைஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இல்லை நான் உங்களுக்கு கம்மியான பாயிண்ட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் இதில் இருக்க கண்டென்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். உங்களுக்கு கீவேர்ட்ஸ்லாம் இப்படி பிளாக் பெனில் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். நான் இதை பற்றி உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா நீங்கள் நார்மலாக இந்த தமிழ் படித்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து பாயிண்ட் வைஸ் தான் குறிச்சிருப்பேன். 7th பாயிண்ட் 6th பாயிண்ட் அப்படின்றது. இப்போது இறையனார் களவியல் உரை இது வந்து செகண்ட் டாபிக். எது கீழே செகண்ட் டாபிக்னா இலக்கண வரலாறு அப்படின்றது கீழே செகண்ட் டாபிக். ஸோ இதுலேயே உங்களுக்கு பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 அப்புறமா நூலின் அமைப்பில் வந்து இது பாயிண்ட் 1 அப்புறமா பாயிண்ட் 2 நார்மலாக ஆசிரியரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதுக்கு யார் உரை எழுதுனாங்க, இந்த நூலில் மொத்தம் எத்தனை நூற்பாக்கள் உள்ளது அப்படின்ற மாதிரி 4th பாயிண்ட் இருக்குது. இது உங்களுக்கு 5th பாயிண்ட். ஸோ இதோட வந்து செகண்ட் ஒன் முடியுது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்பியக பொருள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதை யார் எழுதுனாங்க, எந்த நூற்றாண்டில் எழுதுனாங்க, அப்புறமா வந்து இந்த காவியம் வந்து எதெல்லாம் வந்து விளக்குது அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. அப்புறமா இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள், அப்புறமா இவர் எந்தெந்த மொழியில் வந்து வல்லவராக இருந்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நூலின் அமைப்பு. இந்த நூலில் வந்து எத்தனை வந்து நூற்பாக்கள் உள்ளது, எத்தனை இயல்கள் உள்ளது, இது வந்து எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் வந்து செகண்ட் பாயிண்ட்டு, இல்லைனா இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். இது நூலின் அமைப்பு அது உங்களுக்கு பாயிண்ட் போட்டது கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. ஸோ இது வந்து 4th டாபிக். 4th டாப்பிக்கில் அதே மாதிரி தான் இந்த வந்து நூல் வந்து புறநூலா, இது ஒரு ஆசிரியர் பெயர், அப்புறமா நூலின் அமைப்பு அதில் எத்தனை திணை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 5வது ஒன்று வந்துட்டோம், நன்னூல். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி 12th படிச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷனை எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த நோட்ஸ் இல்லை, எனக்கு இப்போ படித்தா இதுவும் புரியும் அப்படின்னா நீங்கள் இந்த நோட்ஸும் கூட எழுதிக்கலாம். இப்போ வந்து தண்டி அலங்காரம். இது வந்து நம்ம 10th பார்த்துருப்போம். ஸோ தண்டி அலங்காரத்தை பற்றி இங்கே ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து பழச ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே தாராளமாக எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த புதுசு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட் டாபிக் வந்துடும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்டுன்னு விஷுவலாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 7 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எது வேணால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 7 டாப்பிக்கில் நான் கொடுத்த பாயிண்ட்ஸை நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க.